இன்னைக்கு என்னதான் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இருந்தாலும் நயன்தாராவோட சீனியரான நடிகை தான் த்ரிஷா அவர்கள். நயன்தாராவோட வருகைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க பல வெற்றி படங்கள் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சூர்யாவோட மௌனம் பேசியது, சியான் விக்ரமோட சாமி, நம்ம தளபதி விஜயோட கில்லி, இந்த மாதிரியான அதிரி புதிரி ஹிட்டெல்லாம் கொடுத்து அப்போவே நம்பர் 1 ஹீரோயினை தான் த்ரிஷா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஐயா, சந்திரமுகி படங்கள் மூலம் நயன்தாராவோட என்ட்ரி. அதுக்கப்புறம் நயன்தாராவோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புயல் மாதிரி அடித்து ரசிகளை அவங்க மேலே ஒரு ஈர்ப்பை உண்டாக்கி அவங்க இன்றைக்கி வேறு லெவலுக்கு போய் திடீர்னு பார்த்தா கடந்த 10 வருடங்களில் ஃபீமேல் சப்ஜெக்ட்லாம் பண்ணி வெற்றி படங்களை கொடுத்து நம்பர் 1 ஹீரோயின், லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு உயர்ந்தாங்க. ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் நிலைச்சுது. சுதாரித்த த்ரிஷாக்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நயன்தாராவே பீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி பெரிய பெரிய ஹீரோக்களோட படங்களில் நயன்தாராவை விட த்ரிஷா தான் ஹீரோயின். குறிப்பாக மனிதனோட பொன்னியின் செல்வனையும் சரி, இப்போது தளபதி விஜயோட லியோலையும் சரி நடிச்சிருந்தாங்க. இப்போ அஜித்துக்கு ஜோடியாக விடாமுயற்சி ஆகட்டும், கமலுக்கு ஜோடியாக தக் லைஃபு, சிரஞ்சீவிக்கு ஜோடியாக விஸ்வாம்பாரா அப்படிங்கிற படம், இப்படி பல படங்கள், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டு, பெரிய பெரிய ஹீரோக்கள். அப்படி இருக்கும்போது த்ரிஷா தான் நயன்தாராவை பின்னுக்கு தள்ளிவிட்டார். இன்னும் சொல்லப்போனால் நயன்தாராவோட சம்பளம் ஒரு படத்துக்கு வெறும் 10 கோடி தான். ஆனால் த்ரிஷா அவர்கள் இந்த கமலோட தக்லை படத்துக்காக 12 கோடியை சம்பளம் இருக்காங்க. இது நயன்தாராவுக்கும் த்ரிஷாவுக்கும் மட்டும் போட்டில் ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய சினிமா ஹீரோயின்களே பார்த்தீங்கன்னா அதிகமாக சம்பளமாகுபவர் த்ரிஷா அப்படிங்கிற சாதனையை த்ரிஷாவுகள் பண்ணியிருக்காங்க. ஸோ த்ரிஷாவுக்கு சம்பளம் 12 கோடி அப்படிங்கிறது அதிகமாக கம்மியாக, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.